ஒரு மான் அப்படியே மேய்ந்து கொண்டு வரும் பொழுது வெகு தூரம் நடந்து மேய்ந்து இப்ப நல்லா மேய்ஞ்சிட்டு தண்ணீர் இல்லை, தாகம். தண்ணீரை தேடி அந்த மான் அலையும். அதுக்கு வேற எதன் மீது அந்த தண்ணீரை பார்க்கணும்னு அலையும். எங்க தண்ணி கிடைக்குதோ அதை நோக்கி பாய்ந்து போகும். அப்போ அந்த ஒரு மான் தாகத்தினால நீரோடைகளை வாஞ்சித்து தேடுகிறதை போல என் ஆத்மா தேவனே உம்மீது வாஞ்சியா இருக்கிறாரு, கதறுகிறாரு. ஆத்மாவில் ஒரு கதறுதல் இருக்கணும். நான் ஆண்டவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவோட பேசணும், நான் அவரை தரிசிக்கணும், அவருடைய குரலை கேட்கணும். அந்த ஒரு தாகம், அந்த கதறுதல் உள்ளத்தின் ஆழத்தில் உண்டானா அவர் உடனே தரிசனமாவார். முழு இருதயத்தோடு நீங்க தேடுறீங்களா, வாஞ்சியோடு தேடுறீங்களா? ஒரு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல உங்களுடைய ஆத்மா தேவனை குறித்த தாகத்தினால் கதறுகிறதா? அதை பார்த்து தேவனே உங்களை தேடி வந்து உங்களை சந்தித்து உங்களோடு பேசுவார். அவ்வளவு அற்புதமான ஆண்டவர்.